Hello everyone, welcome to eCAREERPLUZ CAD and Engineering YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டுக்கு நம்ம எப்படி கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணுறது. SolidWorksல நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போய் செட் பண்ணாமல் நாம் கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணி அதை எப்படி அப்படியே நம்ம பார்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பார்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சர்க்குலர் பார்ட்டை ட்ரா பண்ணிக்கிறோம். ஒரு சர்க்குலர் ஷேப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரண்ட் பிளேனில் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிட்டு அதை ரிவால்வ் பண்ணி நம்ம ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து ரைட் சைடு விண்டோவில் நமக்கு கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே ஒரு ஹோம் பட்டன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேப் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் தனியாக ஓப்பன் ஆகும், ப்ராப்பர்ட்டி டேப் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, குரூப் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், லிஸ்ட்டு, நம்பரு, செக் பாக்ஸு, ரேடியோ, லிஸ்ட், குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டோட ஃபியூச்சர்ஸ். நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன். அங்கே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பார்ட்டில் ஆட் ஆகணுமோ அது எல்லாத்தையும் ஒன்று நம்ம இதில் தான் ஆட் பண்ணிகிட்டே வருவோம். அதுக்கடுத்து இந்த பக்கம் கண்ட்ரோல் ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதில் என்னென்னா, நாம் இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோ இல்லை ஒரு லிஸ்ட்டோ எடுத்து வைக்கிறோம் கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் அப்படின்னா, அது என்ன பண்ணுன்னா, இந்த பக்கம் கண்ட்ரோல் ஆட்ரிபியூட்ஸில் அந்த அந்த லிஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸையோ எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆட்ரிபியூட்ஸில் வரும். ஸோ நமக்கு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இங்கே கண்ட்ரோல் ஆட்ரிபியூட்ஸில் நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, குரூப் பாக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், லிஸ்ட்டு, நம்பரு, செக் பாக்ஸு, ரேடியோ, லிஸ்ட், குரூப் அப்படின்றது எல்லாமே ஒரு சப் ஆப்ஷன் மாதிரி. இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸுக்குள்ளே நம்ம ஒரே ஆப்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது தான் குரூப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எது க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு குரூப் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த சப் ஹெட்டிங்ஸ், அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, லிஸ்ட்டு, நம்பர், இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வருவோம். அது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நேம் வேணுமோ அந்த நேம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதில் என்ன நமக்கு காட்டணும், இப்போ ட்ரான் பைனா அந்த ட்ரான் பைன்றது யார் அதை வரைஞ்சா அப்படின்றது தான் நம்ம காட்டணும். ஸோ நேமில் நம்ம ட்ரான் பை கொடுத்துட்டு கீழே நமக்கு அதில் ஒரு 4-5 நேம் கொடுத்துக்கலாம். யார் யார் உங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 4-5 பேர் டிசைனர் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இடத்துல ட்ரான் பை அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த 5 பேரோட நேமையும் நம்ம கொடுத்துட்டோன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குமார் அப்படின்னு ஒருத்தவங்க அந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டிசைன் எடுத்து வைக்கிறப்போயே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல குமார் வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது அது ஷோ ஆகும். இல்லைன்னா நாம் எடிட் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் யார் வரைஞ்சாங்க, இந்த டிசைன் யார் வரைஞ்சாங்க அப்படின்றத ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னா நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் இல்லைனாலும் இன்னொரு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் மெத்தட்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மேனுஃபேக்சரிங் மெத்தடில் மொத்தம் இதில் 3 மெத்தட் கொடுத்துருக்கோம். 3D பிரிண்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டு, மிஷினிங். இப்போ நம்ம வரைஞ்ச ட்ராயிங் மிஷினிங் பண்ணுவாங்க அதிகமாக. ஏன்னா சர்க்குலர் ஆப்ஜெக்ட் மோஸ்ட்லி எப்படி பண்ணுவாங்கன்னா மிஷினிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல மிஷினிங்னு கொடுத்துக்குவோம். இல்லை எனக்கு மிஷினிங் இல்லை, இதே வேறு ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா அது எதில் பண்ணுவாங்க, ஒரு சில சமயம் 3D பிரிண்டிங்கில் பண்ணுவாங்க. ஸோ அப்போது 3D பிரிண்டிங் அப்படின்ற அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது ப்ராப்பர்ட்டி டேப் பில்டர்ன்றது எதுக்காக அப்படின்னா, கஸ்டம் ப்ராப்பர்ட்டி பேசிக்காக செட் பண்ணிடுறோம். ஒரு பேசிக்காக ஒரு பார்ட் ஃபைல் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் இருக்கும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு தேவை. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகே, இப்போது இது பேசிக்காக நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த பார்ட் எடுத்தாலும் சரி, ஜஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு
இந்த கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே வந்து நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன வேணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் அதை வந்து ப்ராப்பர்ட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுவோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸை எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்ஷன் டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கும். ஸோ அதிலேருந்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி டேபிள்ற யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அது போய் நமக்கு ஃபைல் மேனேஜரில் அதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷனில் போய் நமக்கு சேவ் ஆயிரும். அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம எப்போ வேணாலும் அதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி டேப் பில்டரை நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி டேப் பில்டரில் நீங்கள் என்னென்ன கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேப் பில்டர் க்ரியேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல க்ரியேட் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஒன்ஸ் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்ன வேல்யூஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இருக்கும். அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே ஃபெட்ச் ஆகி வந்துடும். ஓகே, இப்போது இதில் மெட்டீரியல் நம்ம கொடுக்காதனால மெட்டீரியல் நாட் ஸ்பெசிஃபைடுன்னு காட்டுச்சு. இப்போ நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போய் திரும்ப செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் மெட்டீரியலில் உங்களுக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணீங்களோ காமிக்கும். வெயிட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டும் மெட்டீரியல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வெயிட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபைல்லாம் எங்கே இருக்கும், எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் ஃபைல் லொக்கேஷன்ஸில் நீங்கள் கஸ்டம் ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃபைல் ஸ்டோர் ஆகும். நீங்கள் எடிட்டால் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் செட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு பார்ட்டோட கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எடிட் பண்ணுற மெத்தட், க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுற மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.